ஹே காய்ஸ், நான் தான் ஷியாம். வெல்கம் பேக் டு another வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஐ திங்க் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சேனலில் வீடியோ வருது. சில பிரேக்ஸ், காலேஜ் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நான் வீடியோஸ் போட முடியல. பட் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு நான் காலையிலே போடணும்னு நினச்சேன். பட் போட முடியல. பட் இந்த டைம் ஆக்சுவலி எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ ஓட்டு போட்டதுக்கப்புறம் இனிமேல் வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன். நான் எப்போவுமே தனிப்பட்ட முறையில் வாய்ப்பு என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் வந்து இந்த சேனலில் வந்து சொல்லுவேன். எலெக்ஷன் வரும்போது கடைசியாக எம்பி எலெக்ஷனுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அசம்பிளி எலெக்ஷன், தமிழ்நாட்டு எலெக்ஷன், அதில் இல்லாமல் நான் தடவை இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் யார் வந்து வருவா அப்படின்றது நான் நினைக்கிறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள், தெரியுதா? ஃபோக்கஸ். முதல் முறையாக அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து யார் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் என்னோடய ப்ரெடிக்ஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபைனலாக ப்ரெடிக்ஷன் டைம். ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேர் கேட்கலாம், ஏன்டா இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணால் ரிசல்ட்டே வரப்போகுது மே 4ஆம் தேதி, நீ வந்து ப்ரெடிக்ஷன் வச்சு எதுக்கு, அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு போட்டதுக்கப்புறம் சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தேன். அதாவது போலிங் வந்து பார்த்தப்ப வந்து 86-85% கிட்ட வந்து இந்த தடவை தமிழ்நாட்டில் வந்து போலிங் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க. எஸ்ஐஆராக இருக்கலாம், விஜய் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை பணம்லாம் நிறையா புழங்குது, விட்டமின் எம்முன்னு வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறைய புழங்குறதுனால தான் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த எலெக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணலாமே. நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. உங்களோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் நாலேஜ் வச்சு இத்தனை பெர்சன்டேஜ் இந்த கட்சி வந்து வாங்கலாம், இத்தனை சீட்ஸ் அவங்க வரலாம் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இது வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாமே. 4ஆம் தேதி திரும்பி நம்ம பார்க்கும்போது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது இவ்வளோ கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போயிடலாமே. இது வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இது வந்து என்னோடய பர்சனல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் நாலேஜை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக மட்டுமே இருக்குமே தவிர இதுதான் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. இது தப்பாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இது பண்ணப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. நம்ம வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி எலெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சாரி, நான் வந்து இல்லை, இங்கே கேமராவை பார்க்காம இங்கேயே பார்த்து பேசிகிட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எலெக்ஷனில் நடக்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளே பார்த்து நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த தடவை எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் புது கட்சிகள், அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிச்சம் 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனை. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன், ஒரு பக்கம் இலைகள், ஒரு பக்கம் விவசாயி, ஒரு பக்கம் விசில். ஸோ இந்த மாதிரி 4 விதமான சின்னங்களோட 4 கட்சிகளை வந்து முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படுது இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இதெல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ என்னன்னா, இந்த எலெக்ஷனில் வந்து விஜய் அவர்கள் ஒரு ஆக்டர் டர்ல்டு பொலிட்டீஷியன், அவரை பற்றி நிறைய பேசுனாங்க. ஸோ அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக அந்த எலெக்ஷனில் இருப்பார். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எலெக்ஷன்லாம் ஏடிஎம்கேன்னு மாற்றி இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்டிகே ஒரு புது கட்சி, ஒரு தனிச்சு நின்று போராடி நிறைய எஃபோர்ட் போட்ட ஒரு கட்சி, அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 4வது ஒரு கட்சியாக விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. அவருக்கு நிறைய ஒரு இம்பேக்ட் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே. நிறைய க்ரௌட் வராங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேச்சுகள் இருக்குது. நானே நான் ஓட்டு போன இடத்துல பார்த்திங்கன்னா, டிவிக்கு விசிலுக்கு எத்தனாவது இது பூத் நம்பர் பாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே நல்லா வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இருக்குது, அது வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அது எந்த அளவுக்கு வந்து இம்பேக்டாக இருக்கும்ன்றதை வந்து நம்ம மே 4ஆம் தேதி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல விஷயங்கள்லாம் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து நடக்குது. ஸோ ஓகே, டக்கு நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாமா? இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். எந்தவித நான் வந்து எனக்குன்னு சில ஐடியாலஜிஸ் இருக்கலாம், இல்லை சில பர்சனலாக இது உங்களை பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி எந்த விஷயமே பார்க்காம நியூட்ரலாக நான் இதெல்லாம்
இதெல்லாம் இந்த என்னோடய பொலிட்டிக்கல் நாலேஜ் வச்சு இதுதான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரி, இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேனே தவிர மற்ற விதமாக வேறு எதுவும் இல்லைங்க. இது வந்து லெஃப்ட்டு இல்லை ரைட்டு அப்படிலாம் எங்கேயும் சாயாமல் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த கட்சி இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிஎம்கே அலையன்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஸோ அந்த ஒரு அலையன்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 to 37%. இதுதான் என்னோடய பர்சனலாக நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. என்ன தான் நம்ம சொன்னாலும் இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பர் சம்திங் எதோ சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு பேஸான ஓட் பர்சன்டேஜ் இருப்பாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 35 to 37% அவங்களோட ரேலி, அவங்க கேம்பெயின் பண்ண விதம், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அடிப்படையில் கொண்டு பார்க்கும்போது 35 to 37% டிஎம்கே பார்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ப்ளஸ் என்டிஏ அலையன்ஸ், அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 32 to 36%. அதாவது அவங்க கட்சி வந்து ஆல்ரெடி வந்து போன எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சு வந்து நின்றுட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நிறைய இடங்கள் ஒரு 20 சீட்டுக்கிட்ட வந்து அவங்க 2 பிரிஞ்சதுனாலே தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அது வந்துலாம் ஜாயின் ஆகிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க கட்சியில் இருந்த ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி சசிகலா அவங்க தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தாலும் கூட ஒரு டிஎம்கே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டிவிகேக்கு போடுவாங்க. அப்படி டிவிகே இல்லைனா ஏடிஎம்கேக்கு போடணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எடப்பாடி அவர்களோட பிரச்சாரமும் பார்த்திங்கன்னா நல்லாவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. சில இடங்களில், நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஒரு நல்ல ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 32 to 36% அவங்களோட பேஸ் ஓட்டெல்லாம் சேர்த்து ஆன்டி டிஎம்கே ஓட்டுலேயும் பாதியை சேர்த்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 32 to 36% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்டு பார்ட்டி யார் அதிக ஓட் பர்சன்டேஜ் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே. ஸோ டிவிகேவோட இம்பேக்ட் வந்து இந்த எலெக்ஷனில் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த கட்சி வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான டிசைட் பண்ணுறதுக்கான சான்ஸே இவங்க இருக்கலாம். ஏன்னா இவங்க யாரோட ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்களோ அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு வந்து இன்னொரு கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெஜாரிட்டியாக இவங்க யாரோட ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்க கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிவிக்கு எவ்வளோ பர்சன்ட் தான் வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 22 to 25% வந்து டிவிக்கே அவங்க ஓட் பர்சன்டேஜ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட முன்னிலையில் நடக்க கட்சி. ஸோ ஏன்னா 22 to 25 தான் சொல்கிறேன். நிறைய பேர் வின் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த பர்சன்டேஜே அவங்க வந்து இப்போ யூத்தோட இம்பேக்டால் தான் அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ அதாவது நிறைய பேர் ஓட்டு போட வராங்க, ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படையில் பார்க்கும்போது ஓகே, ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே பயங்கரமான ஒரு இம்பேக்டை தரத்துக்கான வாய்ப்புகள் வந்து டிவிக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நான் 22 to 25% வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக தரலாம், நிறைய பேருக்கு இது கம்மியாக கூட தரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 22 to 25% அப்படின்றது வந்து டிவிக்கு ஒரு ஓகே வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கான ஒரு பர்சன்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் நான் எனக்கு தோன்றதை வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்டிகே. ஸோ இந்த ஒரு கருத்து சொல்கிறதுனால நிறைய அடிகள் விழலாம் எனக்கு. பட் இருந்தாலும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரியாலிட்டியாக பட்டுச்சு. 2 to 8% வந்து என்டிகே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷனில் வந்து 2%, அதுக்கப்புறம் 4% அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்தாங்க. பட் இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் உள்ளே வரதுனால ஆல்ரெடி என்டிகேக்கு யூத் சப்போர்ட் நிறையா இருந்துச்சு. அவங்களோட ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு பெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் 2 to 8% வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திரும்பி சொல்கிறேன், இது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சீட் ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து யார் வந்து ஆட்சிக்கு வர போகிறா, யார் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்றதுக்கான ஒரு இடமா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து டிஎம்கே. ஸோ இவங்க எவ்வளோ
சீட்ஸை வந்து எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு 100 to 150. ஸோ ஒஸ்ட்டு கேஸ் வந்து அவங்க 100 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை பெஸ்ட்டு கேஸாக 150 கிட்ட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை சென்ட்ரல் இன் பிட்வீன் எவ்வளோ வேணாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் லைட்டாக ஹேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தவங்க டிவிகே ஃபேக்டர், ஏடிஎம்கே ஓட்டை வந்து டிவிகே பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஎம்கே 1 ஸ்டெப் அகடாக இருக்காங்க. 100லேருந்து 150 சீட்ஸ் கிட்ட அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஎம்கே அலையன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ், அவங்க எவ்வளோ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80 to 130. ஸோ அது என்னடா 80 to 130 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோவில் 80 சீட்டும், பெஸ்ட்டு கேஸில் 130 சீட்டுக்கிட்டேயும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டில் இது வந்து ஒரு டஃப் ஃபைட் தான். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போகுது. டிவிகே சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துடாதீங்க, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேக்கான ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்க போகுது. ஒஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே 100ம் ஏடிஎம்கே 80யும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு கேஸில் டிஎம்கே 150யும் ஏடிஎம்கே 130யும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2 பேரில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம், யார் வேணாலும் ஆப்போசிஷனாக இருக்கலாம். ஸோ இந்த 2 கட்சிகளுக்கு தான் இங்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிவிகே சப்போர்ட்டர்ஸ், அப்போ டிவிகே எவ்வளோடா ஜெயிக்கணும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to 6. விஜய் அவர்கள் நிற்கிற தொகுதி, 2 தொகுதியில் ஒரு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த தொகுதியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேபி திருச்சியாக கூட இருக்கலாம், திருச்சி கிழக்கு தொகுதி, அந்த தொகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரம்பூரில் ரொம்ப டஃப்பான ஃபைட்டாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் விஜய் அவர்கள் நிற்கிற தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கிற தொகுதி, சில தொகுதிகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 1லேருந்து ஒரு 6 தொகுதிக்கு வந்து டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தாங்க. ஸோ இந்த தடவை ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் ஒரு 20% மேலே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 5 வருஷம் அவங்க கட்சியை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கி நிறைய நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அப்போஸ் பண்ணி நிறைய குரல் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கிரவுண்ட் ஒர்க் போட்டாங்கன்னா. ஸோ இது வந்து டிவிகே. ஸோ என்டிகே கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க எனக்கு தெரிஞ்சு காரைக்குடி சீமானவர்கள் நிற்கிறாரு. ஸோ அந்த தொகுதி தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு தொகுதி. பட் அதுவே கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஸோ என்டிகே வந்து 0 சீட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஎம்கே 100 to 150, ஏடிஎம்கே 80 to 130, டிவிகே 1 to 6, என்டிகே 0. இதுதான் என்னோடய ப்ரிடிக்ஷன். ஸோ மே 4ஆம் தேதி தான் இது உண்மையாகுமா இல்லை துவச்சி உடைக்கப்படுமா அப்படின்றது தெரியும். ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷனை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொன்னது. ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன் உங்களுக்குன்னு ஒரு சில அனாலிசிஸ்லாம் இருக்கும், நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் படித்து பார்த்துக்கிறேன், நிறைய பேரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. சரியா, நம்மளோட ஜனநாயக கடமையை வந்து நம்ம வந்து பூர்த்தி செஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷனாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக இந்த ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் ஸ்டஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோ போடல. பட் இதுக்கப்புறம் வீடியோ வருமானம் தெரில, எப்போயாவது கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.